போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இவ்வளோ நாளாக மேக்ஸ் அதில் ஹெச்சிஎஃப் பார்த்தாச்சு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ப்ளஸ் பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், தமிழில் கொஸ்டின்ஸ் டஃப்பாக கேட்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. ஓகே, தமிழில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடிகிற வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். இனி வரும் காலங்களில் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தாக்க, கண்டிப்பாக ஜிஎஸ் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதில் யார் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க உள்ளார போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகிருக்கு. யூஸ்வலாக இப்போ நம்மளோட குரூப் 4லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். குரூப் 4ல் தமிழில் எல்லாருமே 70 ஆர் 75, ஓகேங்களா. பட் ஜிஎஸ்சில் யார் நல்ல மார்க்கும், மேக்ஸ் ஈஸி ஓரளவுக்கு. ஸோ ஜிஎஸ்சில் யார் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ இனி வரும் எக்ஸாம்ஸில் அப்படி தான் இருக்கும். ஸோ ஜிஎஸ்சில் ஈச் அண்ட் எவரி பார்ட் நமக்கு முக்கியன்றதுனால ஒவ்வொன்றா நம்ம போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டாக்க, தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை, அதாவது தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே 2024 வெளியிடப்பட்டதில் அதில் 8 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு சாப்டராக பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு சாப்டர் நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். பட் அதுக்கான ரிவ்யூஸ் அதிகமாக இல்லை. அதை அப்போ குரூப் 4க்கு முன்னாடி படித்தப்போ அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கலங்கிறதுனால அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கேன். ப்ளஸ் இப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்புறம் நான் அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே ஒவ்வொன்றா அதில் இருக்குது. 8 சாப்டர் இருக்குது. பட் நமக்கு தேவையானதுன்னு பார்த்தாக்க 4 சாப்டர் தான். ஸோ அந்த 4 சாப்டர்ஸையும் நான் நடத்தி கொடுக்குறேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டாக்க, குரூப் 4லேயே இதிலிருந்து 4 கொஸ்டின் வந்திருக்கு, சரியா. ஸோ அதனால் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அக்ரிகல்ச்சராக ஆல்ரெடி டைப் பண்ணியாச்சு எல்லாமே. பட் அதை நான் வீடியோ பண்ணல, அது வீடியோ பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இண்டஸ்ட்ரீஸை பார்ப்போம், சரியா. ஸோ இதுக்கு ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். இந்தியாவில் அதிகமாக தொழில்மயமாக்கப்பட்ட மாநிலத்தில் தமிழ்நாடு ஒன்று. அதாவது மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு இதெல்லாம் ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஒரு ஸ்டேட்ஸ், ஓகேங்களா. தொழில்மயமாக்கப்பட்ட மாநிலங்கள். சேவைகள், சர்வீசஸ் செக்டார் அதிகம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரோட கான்ட்ரிபியூஷனும் அதிகம் தமிழ்நாட்டில், மகாராஷ்டிராவில், குஜராத்தில், இந்த ஸ்டேட்ஸ்லாம், கர்நாடகா எல்லாத்துலேயுமே. அடுத்தது பலதரப்பட்ட தொழிற்சாலைகளில் டைவர்ஸ், ஓகேங்களா. டைவர்ஸ்னால் என்ன, டைவர்சிட்டி அப்படின்னா பன்முகத்தன்மை. நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. இந்த ஒரு வகையான தொழிற்சாலை தான் நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஏகப்பட்ட வகையான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. டைவர்சிட்டி அதிகம், சரிங்களா. பன்முகத்தன்மை அதிகம். பலதரப்பட்ட தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, ஓகேவா. ஸோ அடுத்தது இதில் பாருங்கள், 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டில் 39,666 தொழிற்சாலைகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்மளோட எக்கனாமிக் சர்வேயில் பார்த்தோம் அப்படின்னா 39,666 தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நிதி ஆண்டு எந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 2024-25, சரியா. சரி, ரைட்டு. இந்தியாவில் அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தாங்க. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் அதிகமாக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான், ஓகேவா. நம்ம டக்குன்னு மகாராஷ்டிரா, குஜராத் இல்லை ஆந்திரா அப்படின்லாம் நம்ம சொல்லிடக்கூடாது. தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு, ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டோட ரேங்கிங் எதெல்லாம் தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் இருக்குது, எதெல்லாம் தேர்டில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரேங்கிங், ஓகேவா. தரவரிசைனா ரேங்கிங், ஓகேவா. ஸோ பார்ப்போம். முதலிடம் தொழிலாளர் பங்கேற்பு. தொழிலாளர் பங்கேற்பில் 27.75 லட்சம் பேர் தொழிலாளர்களை தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேவா. அடுத்தது இரண்டாம் இடம் எதுலன்னு பார்த்தாக்க, இன்வெஸ்டட் கேபிட்டல், மூலதன முதலீடு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிகமான மூலதன முதலீடு கொடுத்துருக்கு. அதாவது மூலதன முதலீடு அதிகமாக பண்ணியிருக்க மாநிலத்தில் 2வது இடத்துல இருக்குது. முதலிடம் யாருன்னு கேட்டாக்க குஜராத். எவ்வளோ பண்ணியிருக்காங்க மூலதன முதலீடுன்னு பார்த்தாக்க 5.35 லட்சம் கோடி, சரியா. 5.35 லட்சம் கோடி, சரியா. இன்வெஸ்டட் கேபிட்டல், ஓகேவா. தமிழ்நாடு அதில் 2வது இடத்துல இருக்குது மூலதன முதலீடில். 3ஆம் இடத்துல 2 விஷயத்தில் தமிழ்நாடு 3ஆம் இடத்துல இருக்குது. எதுன்னு பார்க்கலாம். மொத்த உற்பத்தி 14.44 லட்சம் கோடி. மொத்த மதிப்பு கூட்டுதல், அதாவது ஜிவிஏம்பாங்க, கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஸ் வேல்யூ ஆடட்டில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் 3வது இடத்துல இருக்குது. மொத்த உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்குது. அதுக்கான வேல்யூஸ் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம், சரியா. இப்போலாம் அந்த வேல்யூஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப் 4லேயே இன்ஃப்ளேஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. அது அப்படியே டிக்டோ அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்ட ஒரு கொஸ்டின், சரிங்களா. ஸோ அதனால் நம்ம எதையுமே விட முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம இருக்கோம், ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டில் தொழில்துறைனா எதெல்லாம் தொழில்துறைனா எதெல்லாம் சேர்த்து தொழில்துறைன்னு பார்ப்போம். சப்செக்டார்ஸு, உற்பத்தி, ஓகேங்களா. உற்பத்தி பண்ணுறது எல்லாமே தொழில்துறையில் வந்துடும். அடுத்தது கட்டுமானம்,
ஓகேங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நமக்கு தொழில்துறையில் வந்துடும். மின் இணைப்பு, ஓகேங்களா, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், இதுவும் வந்து எதில் வருதுன்னா தொழில்துறை. அடுத்து நீர் வளங்கள், ஓகேவா, வாட்டர் சப்ளையும் தொழில்துறையில் வந்துடுது. அதுக்கப்புறம் சுரங்கம் மற்றும் அகழ்வு, ஓகேங்களா, மைனிங் அண்டு குவாரிங், அதுவும் எதுக்குள்ளார வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில்துறையில் வருது. இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் நமக்கு தொழில்துறை, ஓகேவா. ஸோ அந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் கிராஸ் வேல்யூ ஆடட்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம், ஓகேவா. 8.39 லட்சம் கோடி 2023-24 நிதியாண்டில் இயல் விலையில் நாமினல் ப்ரைஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இயல் விலையில் மாநிலத்தின் மொத்த மதிப்பு கூட்டுதலின் மதிப்பு GVA, கிராஸ் வேல்யூ ஆடட்னு சொல்லுவாங்க. இந்த கிராஸ் வேல்யூ ஆடடோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா 8.39 லட்சம் கோடி. எந்த வருஷம்? 2023-24 நிதியாண்டில், ஓகேவா. இது இந்தியாவின் தொழில்துறையில் மொத்த மதிப்பு கூட்டுதலில் 11.34% ஆகும். தமிழ்நாட்டோட தொழில்துறை மதிப்பு இந்தியாவோட தொழில்துறை மதிப்பு கூட்டுதலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோட தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா 11.34%, ஓகேவா. ஸோ இது ஒரு பாயிண்ட், ஓகேவா. 2021-22 முதல் 2023-24 அந்த 2 நிதியாண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த 3 வருஷம், ஓகேங்களா. 2021-22 அது ஒரு நிதியாண்டு, 2023-24 அது ஒரு நிதியாண்டு. இந்த ரெண்டு நிதியாண்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடியது 3 வருஷம், ஓகேங்களா. இந்த 3 வருஷத்தில் உற்பத்தி துறை எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா 8.33% வந்து உற்பத்தி துறை வளர்ந்துருக்கு. கட்டுமானத்துறை எவ்வளோ வளர்ந்துருக்குன்னா 9.03% வளர்ந்துருக்கு, ஓகேவா. சரி, ரைட்டு. அடுத்தது 2023-24 காலமுறை தொழிலாளர் கணக்கெடுப்பு, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அடிப்படையில் மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்களில் 33.31% தொழிலாளர்கள் தொழில்துறையில் பங்கேற்றுள்ளனர், ஓகேங்களா. மொத்த தொழிலாளர்கள்னால் அவங்க அக்ரிகல்ச்சரில் இருக்கலாம், அடுத்தது சர்வீஸஸ் சேவைகளில் இருக்கலாம், இது இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா. இது 3லையுமே இருக்கலாம். இதில் மூணுலேயும் சேர்த்து 100 பேர் இருக்காங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க? 33.31% பேர் இருக்காங்க, சரிங்களா. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, ஓகே. அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. 2023-24 நிதியாண்டில் உதயம் திட்டத்தில், இது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா உதய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. உதய் திட்டம், ஓகேவா. ஸோ இது தமிழில் மாத்திரமோ உதயம் திட்டம்னு வந்துடுது. ஸோ ஓகே, இந்த உதயம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் எத்தனை சிறு குறு மற்றும் மத்தியதர தொழிற்சாலைகள், அதாவது MSMEஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து தமிழ்நாட்டில் 35.56 லட்சம் MSMEs இருக்குது, அதாவது சிறு குறு மற்றும் மத்தியதர தொழிற்சாலைகள் இருக்குது. இது கணக்குப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது? இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 2வது இடத்துல இருக்குது, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், 2024 உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் 6.64 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 14.55 லட்சம் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். 2024 வருஷம் வேர்ல்டு இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு சொல்லி நம்ம நடத்துனாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, ஓகேங்களா. குளோபல் இன்வெஸ்டர் மீட், குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு சொல்லி நடத்துனாங்க இல்லையா. ஸோ அந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் மூலமாக எவ்வளோ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்குனாக்கா 6.64 லட்சம் கோடி ஈர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எவ்வளோ பேருக்கு பயனடைவாங்கன்னா 14.55 லட்சம் மக்கள் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. சரி, அடுத்தது தொழில்துறை வளர்ச்சி, ஓகே. 2019-20 இந்த நிதியாண்டிலிருந்து 2023-24 நிதியாண்டு வரை தமிழ்நாடு இந்தியாவின் தொழில் வளர்ச்சி, இவங்க 2 பேரும் எப்படி வளர்ந்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். பாருங்கள், 2019-20 முதல் 2023-24 அந்த நிதியாண்டு வரை தமிழ்நாடு எவ்வளோ வளர்ந்துருக்கு? 6.01% வளர்ந்துருக்கு. இந்தியா எவ்வளோ வந்திருக்கு? அதே காலகட்டத்தில் 4.74% வளர்ந்துருக்கு, ஓகேவா. ஸோ 2019 நிதியாண்டுலேருந்து 2023-24 நிதியாண்டு வரை கடைசி 3 வருடங்கள், ஓகேங்களா. கடைசி 3 வருடங்கள்னால் லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எவ்வளோ வளர்ந்துருக்கு? 8.78%. ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ வளர்ந்துருக்குன்னா 7.95%, ஓகேவா. ஸோ இதெல்லாம் பிரித்து பார்த்துக்கோங்க, இது நமக்கு முக்கியம், சரியா.
பொருளாதார வளர்ச்சிக்கு உற்பத்தி துறை மிக முக்கிய பங்காற்றுகிறது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேங்களா? உற்பத்தி துறை தான் வந்து முதல்ல வந்து பொருளாதார வளர்ச்சி, அதாவது எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து அதிகமான பங்களிப்பு, அதிகமாக வந்து எது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே உற்பத்தி துறை தான். அதுதான் வந்து ஒரு நாட்டை தூக்கி நிப்பாட்டும். அதுக்கப்புறம் தான் சேவைகள் துறையோட பங்களிப்பு அதிகமாகும். ஓகேவா? தமிழ்நாட்டில் உற்பத்தி துறையின் மொத்த மதிப்பு கூட்டுதலின் வளர்ச்சி 8.51% ஆகும். தமிழ்நாட்டில் உற்பத்தி துறையின் மொத்த மதிப்பு கூட்டுதல் ஜிபியோட வளர்ச்சி 8.51% ஆகும். சரியா? சரி, அடுத்தது கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர், குறிப்பாக 2020-21க்கு பின்னர் தொழில்துறை வளர்ச்சி வீதம் குறைந்தது, பின்னர் வளர்ச்சி அதிகரிக்க தொடங்கியது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கோவிடுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்க இந்த தொழில்துறையோட வளர்ச்சி குறைய ஆரம்பிச்சிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோவிடுக்கு அப்புறம் வளர்ச்சி இந்த ஒரே துறை வந்து விவசாயத்துறை மட்டும்தான். ஓகேங்களா? வேளாண்மை துறை மட்டும்தான். தொழில்துறையாக இருந்தாலும் சரி, சேவைகள் துறையாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே குறைஞ்சிருக்கும். பட் கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தாக்கா அந்த ரெண்டு துறையும், அதாவது தொழில்துறையும் சரி, சேவைகள் துறையும் வளர ஆரம்பிக்கும். ஓகேவா? கோவிடில் வளர்ந்த துறை எதுன்னு கேட்டால் வேளாண் துறை மட்டும்தான். ஒரு தொழிற்சாலையில் உள்ள சராசரி தொழிலாளர்கள் எண்ணிக்கை நிலையாக உள்ளது. 2022-23 இந்த சராசரி எண்ணிக்கை 88 ஆகும். இது அதிகமான தொழிலாளர்களை கொண்டுள்ளதை குறிக்கிறது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிற்சாலை, எல்லா தொழிற்சாலையும் எடுத்துப்பாங்க. தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளில் ஒர்க் பண்ணுற அத்தனை ஒர்க்கர்ஸையும் எடுத்துக்கிட்டு அந்த ஒர்க்கர்ஸோட நம்பரை தொழிற்சாலைகளோட எண்ணிக்கையில் நம்ம வகுத்தோம் அப்படின்னாக்க ஒரு தொழிற்சாலைக்கு இருக்கக்கூடிய ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தெரிவாங்க. ஓகேவா? அந்த சராசரி வந்து நிலையாகவே இருக்குது. 2023, 2022-23 இந்த எண்ணிக்கை, அதாவது சராசரி என்னென்னா 88. சரியா? இது வேறு ஸ்டேட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அதனால் இது அதிகமாக தொழிலாளர்களை கொண்டுள்ளதை குறிக்கிறது. ஓகேவா? 2019-20 முதல் 2022-23 வரை தமிழ்நாட்டில் பல தொழிற்சாலைகள் 2 இலக்க வளர்ச்சியை அடைந்துள்ளன, அதாவது டபுள் டிஜிட் வளர்ச்சியை அடைந்துள்ளன. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி இது போதும். அப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் இதுவே வந்து 3 பார்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி.